வணக்கம். ஜோதிட சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, கன்னியா ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த செப்டம்பர் மாதம் கன்னியா ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, கன்னியா ராசிக்கு யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா கோச்சாரத்தில் கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய அமைப்பு. அதெல்லாம் எப்படி என்ன மாதிரி அமைப்புலாம் சாதகமா இருக்கு, எந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. இப்ப கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, மாத கிரகங்கள் பயிற்சி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு கன்னியா ராசிக்கு என்ன மாதிரி யோக பலன்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் கிரகங்கள் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. இப்ப கோச்சார நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, சூரியன், புதன், கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு. பயிற்சி மாத கிரகங்கள் பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டா இந்த மாதத்துல பாருங்க, அதாவது 2/9/2026 சுக்கிர பகவான் கன்னியா ராசியில இருந்து தன்னுடைய ஆட்சி வீடான மூல திருகோண வீடான துலா ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சி அடைகிறாரு. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா புதன் பகவான் 7/9/2026 புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு தன்னுடைய ஆட்சி உச்ச வீட்டு புதன் பகவான் பயிற்சி அடைகிறாரு. கன்னியா ராசிக்கு புதன் பகவான். சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கும் போது 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. 18ஆம் தேதி 18/9/2026 செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பாகுங்க. அடுத்தது புதன் பகவான் பாருங்க, இந்த மாதத்துல கன்னியா ராசியில இருந்து மறுபடியும் பயிற்சியாகி துலா ராசிக்கு போறாரு. அது எப்போ அப்படின்னா, இந்த மாதம் 26/9/2026 புதன் பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கும் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. இதுதாங்க இந்த மாதம் கிரக நிலைகள் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. இந்த கிரகங்கள் சாதகமா இருக்கு, யோகமா இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அது எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டா, உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசிக்கே வரக்கூடிய அமைப்பு. இது மிக மிக நல்ல அமைப்புங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பாருங்க, கொஞ்ச காலமா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் சங்கடங்கள், மன வருத்தங்கள், எதுவும் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலையே, எனக்கு என்னன்னே தெரியல, எல்லாருக்குமே நல்லது நடக்குது, எனக்குன்னா ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு, நான் நிறைய விஷயம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எதுவுமே நடக்கலை, நினைச்சது நடக்காம இருக்கு, நான் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இப்படிலாம் நீங்க கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்களுடைய ராசி அதிபதி 12ஆம் இடத்துல, பொதுவாக புதன் பகவானுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது மறைவு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது அது மூலயமா சங்கடங்கள், பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த புதன் பகவான் பாருங்க உங்களுடைய ராசிக்கே அமரக்கூடிய அமைப்பு. அதாவது இந்த மாதம் ஆரம்பத்திலே 7ஆம் தேதியே உங்களுடைய ராசி அதிபதி தன்னுடைய ஆட்சி வீடான உச்ச வீடான புதன் தன் வீட்டுக்கே வரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால இது நன்மையும் யோகத்தையும் அதிகமா தருங்க. புதன் யாருங்க? புத்திசாலித்தனம், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, புதன் நிர்வாக திறமை, ஆற்றல், தைரியம் எல்லாம் அதிகமா இருக்கும். புத்திசாலித்தனம் தான்ங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு இதுல இருந்தாலும் அந்த புதன் பகவான் துணிச்சலா செயல்படுவார். அந்த மாதிரி தன்மை கொண்டவரே புதன் பகவான் ஆவார். நிர்வாகம் திறமையா செய்வார். கணக்குகள்லாம் காரகரே புதன் பகவான். அப்படிங்கறதுனால நிர்வாக திறமை அதிகமா இருக்கும். இந்த கன்னியா ராசியில பிறந்தவங்களுக்கெல்லாம் இருக்குங்க. வியாபார திறமை, ஆற்றல் எல்லாம் இந்த புதன் பகவானுக்கு அதிகமா உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டங்க. அப்பேற்பட்ட புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்து உங்கள் ராசியிலே அமரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால சிறப்பான பலன்கள்லாம் அதிகமா தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். நீங்களும் புத்திசாலித்தனமா செயல்படக்கூடிய ஆற்றல், நினைச்சது நிறைவேற்றிக்கக்கூடிய தைரியம், துணிச்சல் எல்லாம் அதிகமா இந்த மாதம் எல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. அடுத்தது கிரகம் அப்படின்னு எடுத்துட்டா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்து அதிபதி, அவரே 9ஆம் பாக்கியாதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி. கொஞ்ச காலமா உங்களுடைய ராசியிலே நீச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்திலும் சிறு பிரச்சனைகள், சங்கடங்கள், அப்புறம் கடன் பிரச்சனை, பணம் மூலியமா எதுவும் நெருக்கடியா இருக்கிறது, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் சங்கடங்கள்லாம் நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த சுக்கிர பகவான் பாருங்க, இந்த மாத துவக்கத்துல 2ஆம் தேதியே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தன் ஸ்தானத்துக்கே போறாரு. அப்படிங்கறதுனால அது 2ஆம் இடம் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய இடம், உங்களுடைய குடும்பத்தை சொல்லக்கூடிய இடம்,
வாக்குஸ்தானம் அப்படிங்கிற அந்த ஸ்தான அதிபதி அந்த ஸ்தானத்துக்கே போறாரு அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் உண்டான நல்லது எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், சங்கடங்கள், கருத்து வேறுபாடு எல்லாம் நீங்கி ஒரு சுமூகமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அமைப்பாகவே இந்த கிரக நிலைகள் காட்டுதுங்க. ஏன்னா பாக்கியாதிபதி பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தந்தை மூலயமா ஏதாவது பிரச்சனைகள், சங்கடங்கள், தந்தையுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வரலை, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த மாதம் அதுவும் உங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வருங்க. ஏன்னா தந்தை ஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படிங்கிறதுனா அந்த சுக்கிர பகவான் பலம் பெறக்கூடிய அமைப்பு. அடுத்தது தந்தைக்கு காரகர் யாரு அப்படிங்கிறதுனா சூரிய பகவான் ஆவார். சூரிய பகவான் இந்த மாதம் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பலம் பெற்று இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 17ஆம் தேதிக்கு மேல உங்கள் ராசியிலே அமரக்கூடிய அமைப்பு, உங்கள் ராசிநாதனோடு இணையக்கூடிய அமைப்பு. இது மாதிரி எல்லாம் கிரக அமைப்பு இருக்கிறதுனால தந்தை மூலயமா இருந்த சொத்துக்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த மாதம் எல்லாம் உங்களுக்கு சாதகமா எல்லாம் மாறி அவங்களுடைய சொத்துக்கள் உங்கள் கைக்கு சேரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி சிறப்பான அமைப்பை கிரக நிலைகள், கோச்சார நிலைகள் காட்டக்கூடிய அமைப்பு. அடுத்தது தந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, வைத்திய செலவு செஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் தந்தை மூலயமா ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுவும் அவங்களுக்கும் நல்லபடி ஆகும். ஏன்னா 9ஆம் இடத்த அதிபதி தன் ஸ்தானத்திலே பலம் பெறக்கூடிய அமைப்பு. அதாவது 9ஆம் இடம் அந்த ஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்துல வந்தாலும் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு, தன் ஸ்தானத்திலே ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இது 9ஆம் இடமும் காரகரான சூரிய பகவானும் நல்ல அமைப்புல இருக்கிறதுனால தந்தைக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியம் சரியில்லை, வைத்திய செலவு இருந்தாலும் அது எல்லாமே இந்த மாதம் சரியாகக்கூடிய அமைப்பு கோச்சார நிலைகள் காட்டக்கூடிய அமைப்பாகுங்க. அடுத்தது உங்களுக்கு கண்டக சனி வேற நடந்துட்டு இருக்கு. அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கண்டக சனி, அந்த சனி பகவான் இப்ப வக்கரமாயி குரு பார்வையும் பெறக்கூடிய அமைப்பு. இது என்ன மாதிரி பலன்கள் தரக்கூடிய அமைப்பு அப்படின்னா தொழிலில் பிரச்சனைகள், சங்கடங்கள் இது மாதிரிலாம் இருந்ததெல்லாம் நீங்கி அதையெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு. வேலையில் இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு. இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய அமைப்பு. திருமணம் வயதில் இருக்க கன்னியா ராசி நேயர்களுக்கும் திருமணம் கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குருபலம் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி 7ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்போ கண்டக சனியால கொஞ்சம் திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா குரு பார்வை அங்கே இருக்கு, அந்த சனி பகவானும் வக்கரமாயிட்டாரு அப்படிங்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் திருமணம் நல்லபடியாக கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு, திருமணம் நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்பு எல்லாம் கன்னியா ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகள், கோச்சார நிலைகள் காட்டுதுங்க. ஏன்னா குடும்பாதிபதி குடும்பஸ்தானத்துக்கே வராரு. அடுத்தது அவரே பாக்கியாதிபதியும் ஆவறாரு. அடுத்தது உங்களுடைய ராசி அதிபதி புதனும் ராசியிலே பலம் பெற்று 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிற அமைப்புலால திருமணம் நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்பை இந்த கோச்சார நிலைகள்லாம் காட்டுறாங்க. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் பாருங்க உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதியோ அல்லது 5ஆம் இடத்த அதிபதியோ அல்லது 7ஆம் இடத்த அதிபதியோ அல்லது அது சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய திசாபுத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு திருமணத்துக்கு ஏற்ற திசாபுத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த கோச்சார நிலை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்லபடியாக திருமணம் அமையும், நல்லபடியாக குடும்பம் அமையக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்ச காலமாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு, திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. இந்த செவ்வாயால் என்ன மாதிரி பலன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டா அவர் யார், உங்களுடைய அஷ்டமாதிபதி, 3ஆம் இடத்த அதிபதி, உங்களுடைய ராசிக்கு பகை கிரகம் அப்படிங்கிறதுனால அங்கே பலமாக இருக்கிறதுனால தொழிலில் ஒரு சங்கடங்கள், சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அங்கே ஒரு எதிரிகள் இருக்கிறது, அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலியமாக பிரச்சனைகள், ஏதாவது பணம் வராமல் தடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அந்த செவ்வாய் மூலயமா இருந்திருக்கக்கூடிய மாதிரி. அந்த செவ்வாய் பகவானும் பாருங்க இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே அவர் 10ஆம் இடத்தை விட்டு விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க, சொந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், புதிய முயற்சி வெற்றி அடையக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி சிறப்பான பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு. இல்லத்தரசிகள் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றிருந்தால் இருக்கக்கூடிய அமைப்புல குரு பார்வை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு, 2ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய ராசி அதிபதியும் பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இல்லத்தரசிக்கெல்லாம் மதிப்பு மரியாதை, குடும்பத்தில் ஒரு உங்கள் அங்கீகாரம் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை தரக்கூடிய அமைப்பாகவே இந்த சூழ்நிலையெல்லாம் கிரக நிலைகள்லாம் காட்டுதுங்க.
குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும், குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்கிறது, மனசு அமைதியா இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த பெண்களுக்கு உண்டான பலன்களாக இந்த கிரக நிலைகள்லாம் காட்டக்கூடிய அமைப்பு. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா புதன் பகவான் யாரு கல்விக்கு காரகர் அப்படிங்கிறனால அவர் வந்து தன் ஸ்தானத்துக்கே பலம் பெறக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்த அதிபதி, 9ஆம் இடத்த அதிபதி, இது எல்லாமே கிரக நிலைகளும் பலமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து படிப்பு அப்படின்னு பிள்ளைகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா படிப்பு விஷயத்துல எல்லாமே சாதகமா இருக்கக்கூடிய அமைப்பு. நினைச்ச இடத்துல கல்லூரியில வந்து கல்லூரிக்கு போய் சேர்றது, நினைச்ச மாதிரியே படிக்கிறது, இந்த மாதிரி சிறப்பான பலன்களை கல்விகளுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கிரக நிலைகள்லாம் காட்டுதுங்க. பொதுவாக கன்னியா ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து யோகமான மாதம்னே சொல்லலாம். கோச்சாரத்தில் கிரக நிலைகளும் சாதகமாக உங்களுக்கு உண்டான கிரகங்கள், நட்பு கிரகங்கள் எல்லாமே பலம் பெற்று இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பே கிரக நிலைகள் கோச்சாரத்தில் இருக்குங்க. உங்களுடைய ஜனனகால ஜாதகம் சப்போர்ட் இருந்தாலே போதுங்க, சிறப்பான பலன்கள், நல்ல பலன்கள், யோகமான பலன்கள் இந்த மாதம் அதிகமாக தரக்கூடிய அமைப்பாக உண்டு. நன்றி, வணக்கம்.